இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆகி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. 2 கேண்டில் நமக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நம்மளோட என்ட்ரி, எக்ஸிட் அதெல்லாமே நான் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்த்துருவோம் இந்த அனாலிசிஸ்ல. ஸோ அகைன் மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே ஓப்பன் ஈக்குவல் டு லோ. ஓகே. ஸோ இம்மீடியட்டா பையிங் பையிங் சென்டிமெண்ட் லைக் பையர்ஸ் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க ப்ரைஸை. ஷார்ப்பாக மேலே ஒரு 120 150 பாயிண்ட்ஸ் கிட்ட மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஸோ இந்த ஜோன் வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸாக இருந்திருக்கும். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு கீழே தான் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. பட் ரெசிஸ்டன்ஸை உடனே மார்னிங் ஃபர்ஸ்ட் கேண்டல்லே உங்களுக்கு பிரேக் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் இப்போ சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகணும். ஸோ இந்த ஜோன் வந்து அகைன் நமக்கு வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் தென் ப்ரீவியஸ் டே ஹைல வந்து நேற்று வந்து பையர்ஸ் வந்து ஸ்ட்ரக் ஆயிருக்காங்க. ஸோ பையர்ஸ் வந்து ஸ்ட்ரக் ஆயிட்டாங்க. ஸோ அந்த பையர்ஸை வந்து கண்டிப்பாக போயிட்டு டெஸ்ட் பண்ணிட்டு வரும். ஸோ ப்ரீவியஸ் டே ஹை டச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இன்னைக்கு அண்ட் தென் வந்து இன்னைக்கு ஃப்ரைடே 20th மார்ச் இல்லையா? ஸோ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே மேபி மார்க்கெட் ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. பிகாஸ் வீக்கெண்ட் அப்படின்றதுனால சாட்டர்டே சண்டே வீக்கெண்ட், அதுக்கப்புறம் மிடில் ஈஸ்ட் டென்ஷன் போயிட்டு இருக்கு அப்படின்றதுனால எண்ட் ஆஃப் த டே மேபி பியரிஷ் சைடு வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் இப்போதைக்கு மார்க்கெட்ல சென்டிமெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பை சைடு தான் வந்து நமக்கு சென்டிமெண்ட் இருக்கு. ஸோ இப்போவே நம்ம போயிட்டு செல் பண்றது ரொம்பவே தப்பு. ஸோ நமக்கு ஒரு பர்ஃபெக்டான லொகேஷன், பர்ஃபெக்டான என்ட்ரி இல்லாம, கன்ஃபர்மேஷன் இல்லாம நம்ம என்ட்ரி பிளான் பண்ணக்கூடாது. ஸோ அதுதான் இம்பார்ட்டன்ட் ஆர்டர் ஃப்ளோ பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த ஆர்டர் ஃப்ளோல பார்த்தீங்கன்னா, நம்ம சார்ட்ல பார்த்தீங்கன்னாவே தெரியும் நமக்கு எந்த ஒரு இண்டிகேட்டர்ஸ் லைக் சிபிஆர்ஓ இல்ல மூவிங் ஆவரேஜ், பொலிஞ்சர் பேண்ட் இல்ல சூப்பர் ட்ரெண்ட், ஆர்எஸ்ஐ, எம்ஏசிடி இந்த மாதிரி எந்த ஒரு இண்டிகேட்டர்ஸுமே இருக்காது. ஸோ இண்டிகேட்டர்ஸ் இல்லாம தான் நம்ம ட்ரேட் பண்றோம். ஸோ தட்ஸ் த பியூட்டி ஆஃப் ஆர்டர் ஃப்ளோ. ஸோ ஆர்டர் ஃப்ளோவில் உங்களுக்கு ரியல் டைம்ல நமக்கு மார்க்கெட்ல எவ்வளோ ட்ரேட்ஸ் நடந்துட்டு இருக்கு, லைக் எவ்வளோ பையர்ஸ் உள்ள என்டர் ஆயிட்டு இருக்காங்க, எவ்வளோ செல்லர்ஸ் உள்ள வர்றாங்க அப்படின்றத வந்து நம்ம ரியல் டைம்ல நம்ம பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ட்ரி பிளான் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த கேண்டில் வந்து உங்களுக்கு ரெட்டா இருக்கு. ஓகே. ஸோ இந்த ப்ரீவியஸ் கேண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட்டா இருக்கு. ஸோ இந்த கேண்டில் பையர்ஸ் இருக்காங்களான்னு கேட்டா பையர்ஸ், எஸ் பையர்ஸ் இருக்காங்க. பட் செல்லர்ஸ் இருக்காங்களான்னு கேட்டா செல்லர்ஸ் கிடையாது. ஸோ கேண்டில் ரெட் என்ன இண்டிகேட் பண்ணும்? பியரிஷ் செல்லர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லி இண்டிகேட் பண்ணும். நம்ம வந்து கேண்டில் மட்டுமே பார்க்குறோம் அப்படின்னா. ஸோ பட் உள்ள இந்த கேண்டிலுக்குள்ள என்ன நடந்திருக்கு அப்படின்னு போய் பார்க்கும்போது இந்த கேண்டல்ல செல்லர்ஸ் இருக்காங்களான்னா செல்லர்ஸ் வந்து டாமினேட் பண்ண முடியல. ஸோ பையர்ஸ் தான் இருக்காங்க. ஸ்டில் பார்த்தீங்கன்னா 635 லாட்ஸ் வந்து பையர்ஸ் வந்து நெட்டா ப்ரைஸ் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபர்தர் மார்க்கெட் அப்சைட் போறதுக்கு தான் சான்சஸ் இருக்கே தவிர கீழே வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ வெயிட் பண்ணுவோம். ஸோ ப்ரீவியஸ் டே ஹை ஆர் நம்மளோட ப்ரிடிக்டட் ரேஞ்ச். ஸோ ப்ரிடிக்டட் ரேஞ்சை வந்து நம்ம எங்கேருந்து மார்க் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். ஸோ ப்ரிடிக்டட் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,340லிருந்து 23,550 சாரி 23,354 340 டு 354 அதை நம்ம இங்க மார்க் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட ப்ரெடிக்டட் ரேஞ்ச் ஹையர் லெவல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நிஃப்டி பொறுத்த வரைக்கும் லைக் நமக்கு வந்து இந்த ஜோன் வந்து நமக்கு ப்ரெடிக்டட் ரேஞ்ச் ஹையர் லெவலா இருக்கும். ஸோ 20 ஸோ இந்த ஜோன் ஸோ பிஹெச்எல் பிஎல் அப்படின்னு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்டட் ரேஞ்ச் ஹையர். ஸோ ப்ரெடிக்டட் ரேஞ்ச் ஹையர் ஜோன். ஸோ இந்த லெவல் 23,000 கிட்ட இருக்கிற இந்த லெவல் வந்து நமக்கு லோயர் லெவல். ஓகே. ஸோ பேசிக்கலி இந்த என்ன மீன் பண்ணுது அப்படின்னா, ஸோ இங்க இருந்து ரிவர்சலுக்கான பொட்டன்ஷியல் இருக்கு. ரிவர்ஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு ப்ரைஸ். இஃப் இன்கேஸ் இது பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா நல்ல ஒரு ஷார்ப்பான ஒரு ட்ரெண்டிங் மூவ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். ஸோ இந்த இடத்த எப்படி ப்ரைஸ் பிஹேவ் பண்ணுது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இன்னும் வந்து பையர்ஸ் டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பையர்ஸ் வந்து மார்க்கெட்டை கண்ட்ரோல் வச்சிருக்காங்க. ஸோ அகைன் நான் சொன்ன மாதிரி டே ஹை டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ நம்ம இங்கேயே வந்து நம்ம சொல்லியிருந்தோம் டே ஹை மறுபடியும் ரீவிசிட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ செல் சைட் போகிறது அட்வைசபிள் இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பாருங்க. ஸோ நமக்கு பர்ஃபெக்டாக நமக்கு என்ன மார்க்கெட் அப்படியே ஃபர்தர் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஸோ அகைன் இந்த இடத்த நம்ம வந்து என்ட்ரி எடுக்கலாமா அப்படின்னா அதுவும் ரிஸ்க் தான். நமக்கு ஒரு ப்ராப்பரான புல் பேக் வந்து நமக்கு கிடைச்சிருக்கணும். ஸோ அகைன் இவ்வளோ தூரம் நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சு நம்ம ட்ரேட் பண்ணணும் அப்படின்றது தேவையில்ல. ஸோ அவ்வளோ ரிஸ்க் எடுக்கணுன்றது தேவையில்ல. ஸோ அதனால வெயிட் பண்ணுவோம். நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிப்போம். வீடியோவை கண்டினியூவாக பாருங்க. ஸோ நமக்கு இந்த இந்த ஏரியா இந்த ஜோன் வந்து பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா இங்கே கொஞ்சம் நேரம் சஸ்டெயின் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு பிட்வீன் ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் இந்த லெவல். ஸோ அதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒரு நல்ல ஒரு ட்ரெண்டிங் மூவ் இருக்கும். ஸோ அப் டு 23,500 550 லெவல் வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா நமக்கு வந்து 23,550 தான். ஸோ 500 ரவுண்ட் லெவல் அண்ட் தென் இது 550 வந்து ரெசிஸ்டன்ஸ். ஸோ இது டெஸ்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நமக்கு ஒரு ப்ராப்பர் புல் பேக் செட்டப் கிடைக்கணும்.
ஸோ இங்கேருந்து ஒரு புல் பேக் வரணும். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் சஸ்டெயின் ஆயிட்டு, அதுக்கப்புறம் ஃபர்தர் அப் ட்ரெண்ட் கன்டின்யூ ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இங்க வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும் என்ட்ரிக்கு. ஸோ அத பேஸ் பண்ணி தான் நம்ம என்ட்ரி எய்தர் ஸோ ப்ராப்பரா ஒரு கன்ஃபர்மேஷன் இல்லாம நம்ம என்ட்ரி எடுக்க போறது கிடையாது. ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அகைன் இந்த கேண்டில்ல பாருங்க, மோர் தென் 500 லாட்ஸ் லைக் 772 லாட்ஸ் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நெட்டா பையர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த கேண்டில்லையும் பார்த்தீங்கன்னா 493 லாட்ஸ் வந்து நெட்டா பையர்ஸ் இருக்காங்க. ஸோ நமக்கு ப்ராப்பரா ஒரு ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும். ஸோ அதுக்கப்புறம் தான் செல்லிங் போகணும். ஒண்ணு. ஸோ செகண்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஜோன்ல இருந்து ரிவர்சலுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ எனி பிரேக் அவுட் இத பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னு சொன்னா நமக்கு அகைன் ஃபர்தர் அப் ட்ரெண்ட் கன்டின்யூ ஆகும். தென் புல்லிஷ் ராலி இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் இந்த இடம் பட் எப்படி ரியாக்ட் பண்ணுது? ஸோ மார்க்கெட் எப்படி லைக் இத பிரைஸோட பிஹேவியர் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இடத்த செல்லர்ஸ் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்க. அகைன் நமக்கு ஒரு ஒரு கிளியர் சிக்னல், செல்லிங் சிக்னல் கிடைச்சது அப்படின்னு சொன்னா நம்ம வந்து செல்லிங் சைடு பிளான் பண்ணலாம். ஓகே. ஸோ அதர்வைஸ் இப்போதைக்கு மார்க்கெட்ல வந்து பையர்ஸ் டாமினேட் பண்ணிட்டு இருக்கிறதுனால லைக் பையர்ஸ் வந்து கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறதுனால நம்ம செல் சைடு போறது இஸ் நாட் அட்வைசபிள். ஸோ அகைன் இந்த கேண்டில் தான் ரெட்டா இருக்கு. செல்லர்ஸ் இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா செல்லர்ஸ் கிடையாது. ஓகே. ஆர்டர் ஃப்ளோல தான் நமக்கு தெரியும். ஸோ இந்த கேண்டில்ல செல்லர்ஸ் இருக்காங்களான்னு சொல்லிட்டு. ஸோ செல்லர்ஸ் இருந்தா தானே பிரைஸை புஷ் பண்ண முடியும். கரெக்ட்டா? ஸோ ஸ்டில் பையர்ஸ் ஹோல்ட் பண்றாங்க அப்படின்றதுக்கு மீனிங் என்ன? ஸ்டில் மார்க்கெட் வந்து அப்சைட் போறதுக்கான சான்சஸ் இருக்குன்றது தான் மீனிங். ஓகே. ஸோ அதனால ஆர்டர் ஃப்ளோல கேண்டில்குள்ள வந்து என்ன நடக்குது அப்படின்றது வந்து தெளிவா பார்க்க முடியும். ஸோ ஈவன் தோ கேண்டில் ரெட்டா இருந்தாலும் பையர்ஸ் இருக்காங்களா, செல்லர்ஸ் இருக்காங்களா அப்படின்றது தெளிவா தெரியும். ஸோ அதுக்கு இந்த ஆர்டர் ஃப்ளோ அப்படின்றது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அகைன் ஆர்டர் ஃப்ளோ பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சா என்னோட நம்பருக்கு ரீச் அவுட் பண்ணுங்க. 7022225520. ஓகே. ஸோ இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்க. கம்ப்ளீட்டா இந்த ஆர்டர் ஃப்ளோ பத்தி லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேண்டில் எஸ் க்ளோஸ் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும். லைக் ஃபர்தர் மார்க்கெட் அப் ட்ரெண்ட் போறதுக்கு சான்சஸ் இருக்கா? இல்ல செல் சைடு போறதுக்கு சான்சஸ் இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ மார்க்கெட் நம்மளோட ப்ரிடிக்டட் ரேஞ்ச் ஹையர் லெவல்ல இருந்து எக்ஸாக்ட்டா அங்கிருந்து ரிவர்ஸ் ஆகி வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு புல் பேக் எந்த ஒரு என்ட்ரியோ அந்த மாதிரி நமக்கு எதுவும் கிடைக்கல. பட் அகைன் கன்ஃபர்மேஷனும் கிடையாது செல் சைடு. ஸோ அதனால வந்து நம்ம செல் சைடு வந்து என்ட்ரி எடுக்கல. ஸ்டில் வந்து பையர்ஸ் வந்து டாமினண்டா இருக்கிறதுனால நம்ம வந்து செல் சைடு போறது இஸ் நாட் அட்வைசபிள். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா லைக் இந்த இடத்த புல் பேக்ல நமக்கு பையிங்கான கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னா அகைன் பை சைடு வந்து என்ட்ரி எடுக்கலாம். ஓகே. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த ஜோன்ல வந்து நமக்கு பையர்ஸ் இருக்காங்க. ஸோ ஸ்ட்ராங்கான பையர்ஸ் வந்து இந்த ஏரியால இந்த ஜோன் ஏரியால வந்துட்டு நமக்கு ஸ்ட்ராங்கான பையிங் ஆக்டிவிட்டி நடந்திருக்கு. ஸோ இந்த இடத்த வந்து நமக்கு வந்து பிரைஸோட பிஹேவியர் எப்படி இருக்கு? ஸோ அகைன் ரிவர்சலுக்கான பொட்டன்ஷியல் இருக்கா? பாசிபிலிட்டிஸ் இருக்கா? இல்ல ஃபர்தர் பிரேக் அவுட் ஆயிட்டு பையர்ஸ் வந்து கண்ட்ரோல் மிஸ் ஆகி அகைன் வந்து கீழ போறாங்களா? அப்படின்றத வந்து பார்க்கலாம். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த கேண்டில்ல செல்லர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில்ல வந்து செல்லர்ஸ் கிடையாது. பையர்ஸ் ஸ்ட்ரக் ஆயிருக்காங்க. ஸோ அகைன் ஸ்ட்ராங்கா செல்லர்ஸ் வந்து புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் வெயிட் பண்ணுவோம். ஸோ ஸ்ட்ராங்கா செல்லிங் வந்தாலும், ஸோ இந்த ஏரியா எல்லாமே பையரோட ஏரியா. ஸோ இந்த பையரோட ஏரியால போயிட்டு நம்ம வந்து செல் பண்றதுன்றது வந்து ஆ தப்பான விஷயம். ஸோ ஈவன் தோ இந்த கேண்டில்ல நம்ம செல்லர்ஸ் இருக்காங்க அப்படின்னு பார்த்தாலும், ஸோ இந்த ஏரியா வந்து நமக்கு பையர்ஸோட ஏரியா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, செல்லர்ஸ் வந்து கண்ட்ரோல் எடுத்து புஷ் பண்ணிட்டு இருக்காங்க பிரைஸ கீழ. பட் பையர்ஸோட ஏரியால நம்ம பையிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் பார்க்கணுமே தவிர செல் பண்ணக்கூடாது. கரெக்ட்டா? ஸோ அகைன் வந்து நமக்கு இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுத்தாலும் நம்மளோட ஸ்டாப் லாஸ் மேட்ச் ஆகாது. ஸோ இங்க வந்து சப்போஸ் இந்த கேண்டிலோட க்ளோஸ்ல நம்ம என்ட்ரி எடுத்திருந்தாலும் நமக்கு ஸ்டாப் லாஸ் வந்து மேட்ச் ஆகாது. ஸோ ஸ்டாப் லாஸ் இவ்ளோ பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வைக்கணுமா? ஸோ அகைன் வந்து பார்த்தீங்கன்னா, அ உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் பிரீமியம் அப்படின்னு போய் பார்க்கும்போது உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் கிட்டத்தட்ட 40 பாயிண்ட்ஸ் அந்த மாரி 40 ஆர்
30, 40 பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ 30, 40 பாயிண்ட்ஸ் நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சு 10 ஆர் 20 பாயிண்ட்ஸ் நமக்கு டார்கெட்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்கும். ஸோ 10 ஆர் 20 பாயிண்ட்ஸை வந்து நம்ம கேட்ச் பண்ணுறதுங்கிறது இஸ் நாட் அட்வைசபிள். அண்ட் தென் அவ்வளோ ஒர்த்தாகவும் இருக்காது. நம்மளோட ரிஸ்க் ரிவார்டுக்கு வந்து மேட்சே ஆகாது. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுறோம், லைக் ஸோ ஒன்று நமக்கு ப்ராப்பரான புல் பேக் செட்டப் கிடைச்சிருந்தா நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம் செல் சைடு. இல்லை அப்படின்னா வெயிட் பண்ணணும். ஸோ இங்கே நமக்கு ஏதாவது பையிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது அப்படின்னு சொன்னால் அகைன் பை சைடு போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ நம்ம பை சைடு என்ட்ரியை வந்து பிளான் பண்ணலாம். இந்த கேண்டில்ல நெட்டா செல்லர்ஸ் வந்து 485 லாட்ஸ் வந்து நெட் செல்லர்ஸ் இருக்காங்க. ஸோ 485 லாட்ஸ் செல்லர்ஸ். ஓகே, ஸோ இப்போ போயிட்டு அகைன் பை பண்ணுறது தப்பு. ஸோ ஸ்டில் வெயிட் பண்ணணும். ஸோ நமக்கு ஒரு ப்ராப்பரான இந்த லெவலெல்லாம் டச் பண்ணி ஸோ இங்கே ஒரு ப்ரைஸோட பிஹேவியர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம எய்தர் பை சைடு ஆர் செல் சைடு வந்து நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஸோ அகைன் இந்த ஏரியா எல்லாமே பார்த்தீங்கன்னா செல்லர்ஸோட ஏரியா. ஸோ இந்த ஏரியா எல்லாமே செல்லர்ஸோட ஏரியா. ஸோ இங்கே வந்து பையர்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ இன் பிட்வீன் இந்த ஜோனுக்குள்ள ப்ரைஸ் வந்து கொஞ்சம் நேரம் சஸ்டெயின் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது நிஃப்டி. அதனால வெயிட் பண்ணலாம். லைக் இந்த ஜோனை வந்து பிரேக் பண்ணணும் அப்படின்னா ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக தான் பிரேக் பண்ணணும். ஸோ நமக்கு ஷார்ப்பான ஒரு பிரேக் அவுட் வந்து ரொம்ப கஷ்டம். பிகாஸ் அந்த அளவுக்கு செல்லர்ஸ் வந்து இந்த 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 ஏரியாவில் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால கொஞ்சம் சைட்வேஸில் இருந்து அதுக்கப்புறம் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக தான் பிரேக் அவுட் பண்ணோம். பட் வெயிட் பண்ணுவோம். பட் நமக்கு வந்து ப்ராப்பரான ஒரு என்ட்ரி அதுக்கப்புறம் ஸ்டாப் லாஸை ட்ரைல் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து அகைன் ஹோல்ட் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு நான் வந்து பை சைடு என்னோட வியூ நான் பார்க்குறேன். லைக் இந்த இடத்த நமக்கு பையர்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுனால ஒன்லி இந்த லெவலுக்கு கீழே பிரேக் அவுட் பண்ணி பிரேக் டவுன் ஆகி கீழே போகுது அப்படின் போது மட்டும் நம்ம செல் சைடு வந்து பிளான் பண்ணுவோம். பட் அது வரைக்கும் என்னோட வியூ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து பை சைடு தான். ஸோ அகைன் வந்து இப்போதைக்கு பையர்ஸ் வந்து ப்ரைஸை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஈவன் தோ இந்த கேண்டில் செல்லர்ஸ் இருந்தாலும் இந்த கேலண்டர்ல வந்து சைலண்டா செல்லர்ஸ் அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் கம்ப்ளீட்டா இருக்காங்களான்னு கேட்டால் கிடையாது. ஸோ இந்த கேண்டில்ல செல்லர்ஸ் இருக்காங்க. பட் நெக்ஸ்ட் கேண்டில்ல அகைன் பையர்ஸ் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ப்ரைஸை. ஸோ அதனால ப்ரைஸ் வந்து லைக் இந்த ஏரியாவில் கொஞ்சம் சைட்வேஸ் அதுக்கப்புறம் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக மேலே போகிறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கு. பட் வெயிட் பண்ணி பார்ப்போம். கைஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த இந்த கேண்டில் நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டில். ஓகே, ஸோ இந்த கேண்டில் வந்து நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டில். ஸோ பையர்ஸ் வந்து கண்ட்ரோல் எடுத்திருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு நெட்டா 1160 லாட்ஸ் வந்து நெட் செல்லர்ஸ் இருக்காங்க. ஓகே, நெட் செல்லர்ஸ். ஸோ இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா 335. ஓகே, அகைன் இந்த கேண்டிலையும் பார்த்தீங்கன்னா -26. ஸோ இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா 117. இதுல வந்து பையர்ஸ் இருக்காங்க, செல்லர்ஸ் கிடையாது. ஓகே, ஸோ இதுலயும் செல்லர்ஸ் இருக்காங்க, இதுலயும் செல்லர்ஸ் இருக்காங்க, இந்த கேண்டிலையும் செல்லர்ஸ் இருக்காங்க.
பட் இவ்ளோ செல்லர்ஸ் இருந்தும் ஸோ 1100 லாட்டுக்கு மேல வந்து ட்ரேட் ஆகி கூட ஏன் பிரைஸ் வந்து கீழே போகல அப்படின்றத நம்ம யோசிக்கணும். ஓகே. ரெண்டாவது, இப்ப இது நமக்கு கன்ஃபர்மேஷன் கேண்டில் இல்லையா? ஸோ நான் வந்து முன்னாடியே சொல்லியிருந்தேன், இது வந்து ஒரு சப்போர்ட் ஜோன், டிமாண்ட் ஜோன். ஸோ இந்த டிமாண்ட் ஜோன்ல இருந்து நமக்கு வந்து பிரைஸ் ரிவர்ஸ் ஆகும், கால்ஸ் புல்ஸ் ஐ மீன் புல்லிஷ் சைடு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கான கன்ஃபர்மேஷன் கேண்டிலா தான் நான் இந்த கேண்டில பார்க்குறேன். பட் வெயிட் பண்ணுவோம். ஒரு சின்ன புல் பேக் வந்தது அப்படின்னு சொன்னா நம்ம வந்து என்ட்ரி எடுக்கலாம். ஸோ இப்போதைக்கு நமக்கு ஓகே. லைக் இப்பவும் என்ட்ரி எடுக்கிறத எடுக்கலாம், தப்பில்ல. பட் நம்ம கொஞ்சம் ஸ்டாப் லாஸ் அந்த ஸ்டாப் லாஸை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்றதுக்காக நான் வந்து என்ன பண்றேன்னா, கொஞ்சம் ஒரு புல் பேக்காக வெயிட் பண்றேன். பட் இது வந்து கைண்ட் ஆஃப் அக்ரஸிவ் என்ட்ரி. எனக்கு வந்து ஒரு கன்விக்ஷன், ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு மார்க்கெட் அப் ட்ரெண்ட் போகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால நான் என்ன பண்றேன்னா, இந்த இடத்த வந்து நம்ம என்ட்ரி எடுக்கிறோம். ஓகே. பட் பேசிக்கலி மார்க்கெட் வந்து ஸ்டில் இந்த இடத்துல கொஞ்சம் சைட்வேஸ்ல சஸ்டெயின் ஆகும். அதுக்கப்புறம் இங்க ஒரு சிக்னல் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கு புல்லிஷ் சிக்னல் வந்து கால் சைடு சிக்னல் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அப்போ நம்ம என்ட்ரி எடுக்கிறதுனால எடுக்கலாம், தப்பு இல்லை. பட் ஏன் வந்து இந்த இடத்த செல்லிங் சிக்னல் கிடைச்சிருக்கே நம்ம வந்து செல்லிங்கான என்ட்ரி நம்ம போகலை அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ செல்லிங்கான கன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து இந்த கேண்டில் கொடுத்திருந்தாலும் கீழே வந்து நமக்கு சப்போர்ட் இருந்தது இல்லையா? ஸோ சப்போர்ட் இருந்ததுனால என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஸோ சி என்ட்ரி எடுத்தா நமக்கு வந்து டார்கெட் பாயிண்ட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ டார்கெட் அப்படிங்கும்போது நமக்கு நெக்ஸ்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்க இருக்கு, குரூஷியல் லெவல் எங்க இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும் இல்லையா? ஸோ இந்த கேண்டல்ல நம்ம செல்லிங் எடுத்திருந்தா கூட ஒரு சின்ன ப்ராஃபிட் மட்டும் தான் புக் பண்ணியிருக்க முடியும். ஸோ நமக்கு பெரிய ஒரு ப்ராஃபிட் நமக்கு கிடைச்சிருக்காது. அண்ட் அகைன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் காஸ்ட் டு காஸ்ட் இல்லை ஸ்டாப் லாஸ் கூட அடிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ அகைன் ஒரு ஒரு சின்ன புல் பேக், அதுக்கப்புறம் ஒரு கன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் நம்ம வந்து கால் சைடு என்ட்ரி பிளான் பண்ணலாம். ஸோ இது வந்து டிமாண்ட் ஜோன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் ஃபர்தர் அப் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகும். ஸோ இங்கே வந்து நான் என்னோட இதில் வந்து நான் வந்து சிக்னலே வரலைனாலும் இதை வந்து நான் கன்ஃபர்மேஷன் கேன்லாம் எடுப்பேன் என்னோட நாலேஜ் படி. பட் ஸோ இது வந்து அகைன் வந்து ஒரு ஒரு ரீவிசிட் பண்ணிட்டு போறதுக்கு, ஐ மீன் புல் பேக் வந்துட்டு போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்போ கூட நமக்கு சிக்னல் கிடைக்கும். பட் இங்க வந்து நான் கொஞ்சம் அக்ரெசிவா அட்வான்ஸாவே நான் என்ட்ரி எடுப்பேன். ஸோ இந்த மாதிரி ஒரு கன்விக்ஷன் வரும்போது நமக்கு இந்த மூவ்மெண்ட் எல்லாமே நம்ம பிடிக்கலாம். ஸோ அகைன் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா லைக் கொஞ்சம் மூவ்மெண்ட் போயிடுச்சு. ஸோ அகைன் வரும்போது நமக்கு இந்த பிரைஸ் எல்லாம் வராது. 23, 250, 240 இந்த லெவல் எல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ என்ன ஆகும்னா அகைன் வந்து பையர்ஸ் வந்து இங்கேயே கண்ட்ரோல் பண்ணி இங்கிருந்து மறுபடியும் அப் ட்ரெண்ட் எடுத்துட்டு போவாங்க. ஸோ நமக்கு சிக்னல் வந்து இங்க தான் கிடைக்கும். ஓகே. ஸோ சிக்னல் நம்ம இங்க கிடைச்சு இங்கிருந்து மூவ்மெண்ட் பிடிக்கிறதுக்கு பதிலாக நமக்கு அந்த ஆர்டர் ஃப்ளோ வந்து நமக்கு தெரிஞ்சது, கிளியரா தெரிஞ்சது அப்படின்னா நம்ம சிக்னலுக்கு வெயிட் பண்ணணுன்றது தேவையில்ல. ஸோ கேண்டில் பார்த்தே நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம் எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்க கொஞ்சம் சிக்னல் வந்து லேட்டாக தான் வருது. ஓகே. ஸோ இதில் தான் நமக்கு சிக்னல் ஓகே. யா சிக்னல் வருது. பட் அது கேண்டில் க்ளோஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ அது வரைக்கும் சிக்னலை வந்து நம்ம கன்ஃபர்மேஷன் எடுக்க முடியாது. வெயிட் பண்ணுவோம் கேண்டில் க்ளோஸ் ஆகிற வரைக்கும். ஸோ எடுத்தா இந்த இடத்த ஒரு அக்ரெசிவ் என்ட்ரி. ஸோ கேண்டில் க்ளோஸ்ல இல்லை ஒரு சின்ன புல் பேக்லயே நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ரெண்டாவது இந்த கேண்டில் ஒரு 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 சின்ன புல் பேக் மறுபடியும் வரணும். ஸோ வந்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நமக்கு நமக்கு சாலிடான ஒரு சிக்னல் கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஸோ அகைன் வந்து ப்ரைஸ் வந்து என்ன பண்ணும்னா இங்க வந்துட்டு ஸோ அகைன் ஒரு புல் பேக் வந்துட்டு ஸோ இன்னைக்கு ஃப்ரைடே மார்க்கெட் லைக் ப்ரீமியம் டிகே கண்டிப்பாக இருக்கும். ஸோ அகைன் ஒரு புல் பேக் வரும். ஸோ புல் பேக் வந்துட்டு இது வரைக்கும் அப் டு 23, 250 அந்த மாதிரி இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்துட்டு ஸோ அதுக்கப்புறம் அகைன் என்ன ஆகும்னா நமக்கு பை சைடு வந்து கண்டினியூ ஆகிறதுக்கு ட்ரெண்ட் கண்டினியூ ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பிகாஸ் இது டிமாண்ட் ஜோன். ஸோ இந்த டிமாண்ட் ஜோன்ல இருந்து நமக்கு வந்து என்ன ஆயிருக்கு, ரிவர்சல் நடந்திருக்கு. பட் இங்க வந்து நமக்கு எந்த கன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. பட் கேண்டில்ல லைக் கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. பட் சிக்னல் வரல. ஸோ சிக்னல் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம சிக்னல் வந்து நம்ம போட்டு வச்சிருக்கோம். பட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் கன்ஃபர்மேஷன் கேண்டில் தான். ஓகே. ஸோ இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ்ல நம்ம ஐடென்டிஃபை பண்றது. ஸோ இந்த கேண்டில்ல நம்ம என்னோட என்ட்ரி வந்து ஆக்சுவலி இந்த கேண்டில். ஸோ இந்த கேண்டில் ஆக்சுவலி இந்த கேண்டிலோட புல் பேக்லயே நமக்கு என்ட்ரி. பட் ஆக்சுவலி வந்து நம்ம சிக்னலுக்காக வெயிட் பண்றோம். இன்னும் கொஞ்சம் சேஃபா ப்ளே பண்ணலாம் அப்படின்னா நம்ம சிக்னலுக்காக வெயிட் பண்ணலாம். ஸோ இந்த கேண்டிலையும் நமக்கு சிக்னல் இல்லை, இதுலயும் நமக்கு சிக்னல் கிடையாது. பிகாஸ் ஸ்டில் வந்து ஈவன் தோ பிரைஸ் வந்து இவ்வளவு தூரம் போனாலும் ஸ்டில் கொஞ்சம் செல்லர்ஸ் வந்து டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க, கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு ரீசன்னால தான் இது வந்து இந்த இடத்துல சிக்னல் வரல. ஸோ ஏன்னா அகைன் வந்து பிரைஸ் ஒரு புல் பேக் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணுவோம்.
ஸோ அகைன் புல் பேக் வந்துட்டு அகைன் சஸ்டைன் ஆகி அகைன் ஃபர்தர் அப் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகிறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கு. பட் டே ஹை வந்து அன்செக்யூர். ஸோ டே ஹை வந்து அன்செக்யூரா இருக்கிறதுனால டே ஹையை கண்டிப்பா ரீவிசிட் பண்ணும். ஸோ இன்கேஸ் டே ஹை பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னு சொன்னா ஃபர்தர் அப் ட்ரெண்ட் போகும். இல்ல இந்த ப்ரிடிக்டட் ரேஞ்ச் ஹையர் லெவல்ல நமக்கு ரிஜெக்ஷன் ஆகி அகைன் பிரைஸ் உள்ள வருது அப்படிங்கும்போது அகைன் ஃபர்தர் மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ எல்லாமே வந்து குரூஷியல். லைக் இந்த லெவல் குரூஷியலான லெவல். இந்த லெவல் நம்ம ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், இந்த இடத்துல சப்போர்ட் இருக்கு. ஸோ திஸ் இஸ் அ டிமாண்ட் ஜோன். ஸோ இந்த ஜோன்ல இருந்து அப் ட்ரெண்ட் போகும் அப்படின்னு சொல்லிட்டு ரிவர்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஜோன்ல இருந்து நம்ம ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டார்கெட் அப்படின்னா டே ஹை. டே ஹை பிரேக் அவுட் ஆகுதா இல்ல இங்க இருந்து ரிஜெக்ஷன் வருதா அப்படின்றத நம்ம வந்து இந்த இடத்த எப்படி பிரைஸ் பிஹேவியர் இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு டிசைட் பண்ணலாம். ஸோ கைஸ் இப்போ வந்து பாருங்க நமக்கு ஒரு நல்ல ஒரு சாலிடான அப் ட்ரெண்ட்ல இருக்கு மார்க்கெட்டு. ஸோ இந்த ஜோன் ப்ரிடிக்டட் ஜோன் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ரிடிக்டட் ஜோன்ல நமக்கு ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னா நம்ம செல் சைடு வந்து அகைன் இந்த இடத்த ட்ரை பண்ணுவோம். இல்ல ஃபர்தர் பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா ஸோ ட்ரெண்டிங் மூவ் இருக்கும். ஓகே, கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. லைக் அகைன் போஸ்ட் மார்க்கெட்ல நான் இதே வீடியோ நான் பப்ளிஷ் பண்றேன். ஸோ இந்த ஜோன் நமக்கு பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னு சொன்னா நமக்கு நல்ல ஒரு சாலிடான ட்ரெண்டிங் மூவ் 23,550 வரைக்கும் போறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கு. ஓகே, சப்போஸ் ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னா அகைன் ஃபர்தர் இந்த சப்போர்ட் 23,250 200 அதுக்கப்புறம் மறுபடியும் கீழே ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகே, ஸோ அகைன் இந்த இடத்த எப்படி ப்ரைஸோட பிஹேவியர் இருக்கு அப்படின்றத பேஸ் பண்ணி நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நமக்கு இந்த ஒரு கிரீன் கேண்டில், இந்த கேண்டில் வந்து நமக்கு வந்து கன்ஃபர்மேஷனாக இருந்தது. ஸோ அப் ட்ரெண்டுக்கு. ஸோ நம்ம இந்த இடத்தவே என்ட்ரி எடுத்திருந்தோம். ஓகே, ஸோ இப்போ வந்து லைக் நம்மளோட ஸ்டாப் லாஸை வந்து அப்படியே ட்ரை பண்ணிட்டே போயிட்டு இருக்கலாம். அண்ட் தென் இந்த ஏரியாவில் எப்படி ப்ரைஸோட பிஹேவியர் இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு ஃபர்தர் நம்ம பொசிஷனை க்ளோஸ் பண்ணுமா இல்லை கேரி பண்ணுமா அப்படின்றத டிசைட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க இந்த லெவல். ஓகே, அகைன் போஸ்ட் மார்க்கெட் வீடியோவில் நீங்கள் போயிட்டு பார்க்கும்போது தெரியும் எப்படி ப்ரைஸ் வந்து ரியாக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எண்ட் ஆஃப் த டே. ஓகே, ஸோ எண்ட் ஆஃப் த டே வீடியோக்காக வெயிட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் அகைன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க பட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக எப்போ வீடியோ நான் பப்ளிஷ் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் அந்த வீடியோவை பார்க்க முடியும், ரெஃபர் பண்ணிக்க முடியும். ஸோ இது எல்லாமே வந்து லேர்னிங்காக யூஸ் பண்ணுற வீடியோஸ் தான். ஸோ டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆர்டர் ஃப்ளோ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இனிமேல் ஆர்டர் ஃப்ளோ யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறது, அண்ட் தென் எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறது, எப்படி கன்ஃபர்மேஷன் எடுக்கிறது. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது ஆர்டர் ஃப்ளோ பொறுத்த வரைக்கும். பட் இட் இஸ் வெரி சிம்பிள். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தயவு செஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதே மாதிரி வீடியோக்கு ஒரு லைக்கையும் போடுங்க. தேங்க்யூ, பை.